எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க செலுத்து நாடு சேனல் நான் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் நம்ம வாங்க போகிறோம், இல்லை ஒரு பிளாட் நம்ம வாங்க போகிறோம், இல்லை நம்ம கிட்டே இருக்க பிளாட் சைஸ் FMB ஸ்கெட்சை வச்சு நம்ம அந்த லேண்டை மெஷர் பண்ணி பார்க்குறது, கேல்குலேட் பண்ணி பார்க்குறது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, எத்தனை சென்ட் வருதுங்க, நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனக்கு பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து ஸ்கொயராக இருக்குது இல்லை ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது அப்படிங்கும்போது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40க்கு 30 இந்த சைஸ் பிளாட்டோட சைஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் 40 × 30 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியான ஸ்லைஸ் கிடச்சிடும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அது இல்லாமல் இப்போ பிளாட் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ஒரு சைடு மட்டும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கிராஸ் வருது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இழுத்துருக்கோம், அந்த மாதிரி இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன பண்ணுறீங்க நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் சைஸ் எடுத்துக்கலாம். இந்த பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 59 அடி 9 இன்ச் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 27 அடி 6 இன்ச் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 50 அடி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 28 அடி 1 இன்ச் வருது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த சைடு வந்து ஒரு சைடு மட்டும் தான் கிராஸ் வருது. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி. இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த 55 அடி 9 இன்ச்சுன்னு இருக்கிறத இதை வந்து ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு 9 இன்ச்சுன்னு இருக்கிறத வந்து நம்ம ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9/12 போட்டுக்கணும். ஸோ ஏன் /12 போடுறோம் அப்படின்னா, ஒரு ஃபீட்டுக்கு வந்து நமக்கு 12 இன்ச்சஸ். ஸோ 9/12 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.75 அப்படிங்கிறது நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து 55.75 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 55.75 + 50 இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 105.75 கிடைக்குது. ஸோ இது /2 பண்ணிக்கணும். /2 போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த லீனியர் லைன் கிடைச்சிடும். ஸோ அந்த லீனியர் லைன் கிடைச்சிருக்கும். ஸோ அதோட ஏரியா கிடைச்சிடும். அது வந்து டோட்டலாக 52.875 கிடைச்சிடும். ஸோ இது இன்டூ வந்துட்டு நம்மளோட 27 feet 6 inches நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதையும் நம்ம 6 inches இது பண்ணோம்னா 60/12 படிக்க வேண்டியதான். 60/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 வரும். ஸோ அதை நீங்கள் 0.5 போட்டு 27.5 × 52.875 ஈக்குவல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு வர ஸ்கொயர் ஃபீட் தான் நமக்கு வந்து அந்த பிளாட் ஏரியாவோட சைஸு. என்ன ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1454.0506 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இதான் வந்து எக்ஸாக்டாக அந்த பிளாட்டோட சைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா அப்படிங்கும்போது ஒரு நார்மலாக ஒரு டேப்பும் ஒரு கேல்குலேட்டர் இருந்தால் நம்மளே அதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஏரியான்னு வரும்போது நமக்கு வந்து மேனுவலாக கேல்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பில் பிடிச்சோம் அப்படின்னா டேப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அந்த டேப்பில் எக்ஸ்பெண்ட் ஆகிறது நமக்கு வந்து சாதாரணமாக பார்த்தா 1 feet வந்து ஒரு 1/2 feet இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே நமக்கு வந்து ஒரு 50 அடி 100 அடின்னு போகும்போது ரொம்பவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்துடும். அது அடுத்தவங்க இடத்துக்கு போயிட்டாலும் சிரமம், இல்லை நம்ம இடத்துல அடுத்தவங்க இது பண்ணிட்டாலும் நமக்கு ரொம்ப சிரமம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இது பழைய மெத்தட் பார்த்தீங்கன்னா செயின் சர்வே பண்ணிருந்தாங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டல் சர்வே பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்வே ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ தமிழ்ல நம்ம எங்கேனாலும் சர்வே பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த இதில் நான் சொன்ன வீடியோக்குள்ள சொன்ன விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கிறது மட்டும்தான். ஆன் ஃபீல்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு இதில் வந்து தெரியாது. FMB ஸ்கெட்சில் இருக்கிறது ப்ராப்பராக இருக்காங்கிறத நீங்கள் ஃபீல்டில் மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த இது நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டான இது உங்களுக்கு கிடைக்கும். லெவலில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ ஒரு ஃபீட்டுக்குன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 100 feetல வந்துட்டு 1 feet நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவே வந்து உங்களுக்கு கிராஸாக வரும். 100க்கு 100ங்கும் போது 101 நீங்கள் வச்சிட்டீங்கன்னா கூட அதுவே வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து வரும். இதே வந்து பக்கத்து இடத்துக்காரங்க நமக்கு வச்சுட்டாங்கனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த சர்விங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.